எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும் தான் போட்டின்ற மாதிரி அவர் சொல்றாரு. திமுக கூட்டணி எல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணின்றாரு. நடுவுல எமோஷனல் ஆயிட்டாரு கொஞ்சம். என்னைய அசிங்கப்படுத்தி பேசினால், என்னை வந்து நீங்கள் அவதூறு பரப்பினால் அது வந்து மக்களை அவதூறுப்படுத்துவதா அவர் சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் இயக்கம், இது சினிமா, காட்சி சினிமா. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டோம்னா, அங்க தலைவர் போராளி, இங்க தலைவர் பொறுக்கி. நல்லிய கோடன் அவர் தான் மன்னர். அவர் மன்னர் இருக்கிற ஒரு 10 பேர் படையெடுத்து வரான். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகனை வேண்டுறாரு. முருகன் சொல்கிறார், காலையில் போய் குளத்தை போய் பாருறாரு. குளத்தை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து தாமரை மலர்கள், அந்த தாமரை மலர்களை வந்து தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீசினா அத்தனையுமே வேலா போகுது. அந்த வேல் அத்தனையும் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொள்கிறாரு அனைத்து படையெடுத்து வந்த அனைத்து மன்னர்களும். அதுதான் அந்த ஊருக்கு பேர் வந்து வேலூர். வேலூர் சரித்திரம். முட்டாள், அறிவு கட்டவனே, இதெல்லாம் பேசணும். அங்கே போயிட்டு குட்டி கதை சொல்கிறோம், குரங்கு கதை சொல்கிறேன்ட்டு போயிட்டு கதையாது. நடந்து முடிந்த நாத்தாக்கா என்டிகே அந்த மாநாடு வந்து ட்ரெண்ட் மாறி இருக்கு. டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு கசப்பா இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இருட்டடி பண்றான். இதான் உண்மை. அங்க வந்த கூட்டத்தை பாருங்க, அங்க நடந்த மாநாட்டை பாருங்க. இது வரைக்கும் உலகத்துல, இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலே இது மாதிரியான ஒரு ஒழுக்கமான ஒரு மாநாடு பார்த்துக்கலாம். ஆனா இருட்டடி பண்றீங்க எல்லா மீடியாவும் சேர்த்து. நீங்க யாரும் எதை மென்ஷன் பண்றீங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன அசிங்கமா பேசுறாங்க, என்ன அசிங்கமா பேசுறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களை பேசுற மாதிரி. யாருக்கும் லவ் ஃபார் எவர்னு சொல்லி வந்து ட்விட் பண்ணவே இல்லை. த்ரிஷா உங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க. தற்கூரி பசங்க அது கூட இருக்கிற பின்னாடி இருக்க அத்தனை பேர் யார் யார் என்னென்ன பேசுறானுங்க. போன வாரம் பேசுறான் அந்த ஜம்பத்து, நாஞ்சில் ஜம்பத்து, சில்லற பையன் சீமான்றான். பேசக்கூடாதா பதிலுக்கு சொல்லுங்க. சாட்டை துரைமுருகன் பேசினா அசிங்கம், நாஞ்சில் ஜம்பத் பேசினா அது அல்வாவா உனக்கு? ஒவ்வொரு ஊரா நான் போறேன், ஒவ்வொரு கிராமமா போக நான் ரெடி. நான் ஜெயிச்சு முடிச்சதும் வருவேன். தெரிஞ்சிச்சா? இல்ல சார், இப்ப போனா பாருங்க கரூர் சம்பவம் என்ன நடந்துச்சு, என் மேல பழிய போட்டாங்க. இப்பவே போல, சூழ்நிலை சரியில்லை. இப்பவே போல எல்லா பிரச்சனையும் பழி போட பாக்குறாங்க. அதான் சார் ஆர்டர் பாஸ் பண்ணி போலீஸை விட்டு அடிப்பேன். நீ ரூலிங் பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும். உன்னை கிராமத்துக்கு போற யார் தடுத்தாங்க? இப்போ ஒரு ரெட்டிங்கோட கல்யாணம் நடந்துச்சு. அப்போ போனே எத்தனை பேர் வெளியே நின்றாங்க? சீன் ஓட்டுறது இதெல்லாம். இவர் வந்து ஆட்சி அமைச்ச உடனே இவர் வந்து வீடு வீடா கிராமமா கிழிச்சிருவாரு. இவர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்தும் மாநிலம் இது, ஆட்சி நடத்தும் மாநிலம். முதல்ல யார் காமெடி? நீ பண்றது மொத்தமே காமெடியா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன கொஞ்சம் காமெடியிலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமோஷனல் சீன்லாம் பார்த்தோம் இன்னைக்கு. எது சார் காமெடி? நீங்க சொல்லுங்க. முதல்ல நீ என்ன சொன்ன? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அங்குல் உன்னை சாரு 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 சார்னு சொல்ல வச்சோமா? எத்தனை சார் சரமாரியா வந்து சார், அது பவ்யமா வந்தது சாரு சொல்ல வச்சு. நான் முக ஸ்டாலின் அவர்களையும் சரி, அண்ணன் திருமாவளவனும் சரி, அண்ணன் சீமானும் சரி, 3 பேரையும் நீங்க தொட்டீங்கன்னா கெட்டீங்க. இந்த கட்சியில் இருக்க அத்தனை நிர்வாகி சொல்றாங்க, நாஞ்சில் ஜம்பத்தோட சேர்த்து சொல்றேன். நீங்க அவங்க 3 பேரையும் நீங்க தொட்டீங்கன்னா நீங்க பேசுற பேச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி பேசுற மாதிரி தான் நீங்க கெட்டீங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடந்தது. நானும் திருச்சிக்கு போயிருந்தேன், உங்ககிட்ட பேசியிருந்தேன். இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய வேலூர் கூட்டம். காலையிலிருந்தே அதே வழக்கம் போல ஒரு பயணம். அந்த பயணத்துக்கு பிறகு கூட்டம், திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச். அதே டிஎம்கே வர்சஸ் டிவிகே அதையே கட்டமைக்கிறார். மீண்டும் மீண்டும் அதையே சொல்றாரு. ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும் தான் போட்டின்ற மாதிரி அவர் சொல்றாரு. திமுக கூட்டணி எல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? நடுவில் எமோஷனல் ஆயிட்டாரு கொஞ்சம் வருத்தப்பட்டு. நீங்க என்னைய விமர்சித்தால், என்னைய அசிங்கப்படுத்தி பேசினால், என்னை வந்து நீங்கள் அவதூறு பரப்பினால் அது வந்து மக்களை அவதூறுப்படுத்துவதா அவர் சொல்றாரு. உங்களுக்கெல்லாம் சொல்றாரு போல, அவரை நீங்க விமர்சித்தால் அது மக்களை விமர்சிக்கிற மாதிரி அர்த்தம்ன்றாரு. அவ்வளவுதான் சொல்லாம பதில் சார். நாம் தமிழர் ஒப்பிடாதீங்க தயவு செஞ்சு. நாம் தமிழர் கட்சி, இது காட்சி. நாம் தமிழர் கட்சி, இது காட்சி.
இல்ல காட்சின்றது அதான் எதையுமே காட்சிப்படுத்தல் தானே. தாவேக்கா நாம் கட்சி தமிழர் இப்படி சொல்றவங்க இப்படி சொல்ல புரியலையே உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் இயக்கம், இது சினிமா, காட்சி சினிமா, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டோங்கன்னா, அங்க தலைவர் போராளி, இங்க தலைவர் பொறுக்கி. வார்த்தை வேணாம். நான் அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். கண்டிப்பா நான் இதை அப்படிதான் நீங்க அனுமதிக்க நீங்க அனுமதிக்கலாம், அதை பத்தி கவலை சார், நான் கிடையாது. நிச்சயமா இதை நீங்க அனுமதிக்க அனுமதிக்கலாம், மாட்டேன். கவலை கிடையாது. தப்பு சார், கவலை தப்பு கிடையாது. சார், அதுக்கு என்ன தப்பு. பேச வரணும்? என்னோட கருத்துக்கு வந்து என் கருத்து உரிமை இருக்கு. நீங்க கருத்துரிமையை பறிக்கிறது என் கழுத்தை நெரிக்கிறதுக்கு சமம். என் கழுத்தை நெரிக்காதீங்க. கொஞ்சம் வார்த்தை சார், தடுத்து இல்லாம ஒரு வார்த்தைலாம் பேட்டி வார்த்தைலாம் கொடுக்கணும். அப்படிதான் பேசுவோம் நாங்க. அப்படிதான் பேசுவோம் நாங்கல்ல நான். நீங்க சார், ஒரு 13 வருஷமா ஒவ்வொன்றும் திருத்தவே சரியா இருக்கு. முதல்ல சும்மா திரும்ப திரும்ப சொன்னதே சார், அவர் ஒரு 13 முதல்ல வருஷம் அரசியல் ஆரம்பம் தலைவர். இருங்க முதல்ல ஆரம்பத்துல முதல்ல அது குட்டி கதை. என்னது இது குட்டி கதை? எனக்கு புரியல, சொல்லுங்க. ஏன் குட்டி கதை என்ன அவரு? குட்டி கதை அது? அது அசிங்கமா கேவலமா இருந்த ஒரு கதை. ஏங்க, நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றீங்களா? அந்த கதை ஒழுங்கா இருக்காது. நாட்டை நிர்வாகம் பண்ற லட்சணம் அது. நாட்டை நிர்வாகம் மாட்டுக்கு புல்லு கொடுக்கறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு கூட கிடையாது. நீங்க கொடுக்கறது காளைக்கு தான் கொடுக்குறீங்க, அதுவும் மாடு தான். காளை மாட்டுக்கு புல்லு கொடுக்கறதும் வந்து ஆட்சி நிர்வாகம் பண்றது ஒண்ணா? எதுக்கு எதிர்ங்க ஒப்பிட்டு போறீங்க? என்னங்க நியாயமா இருக்காங்க இது? மக்களுக்கு புரியுற மொழியில கதை சொல்றாரு. இங்க அப்போ சீமான் வந்து மாடுகளுக்கான மாடு அப்ப மட்டும் கேலி கிண்டல் பண்றீங்க. காளை மாட்டுக்கு புல்லு கொடுக்கறதும் ஆட்சி நிர்வாகம் பண்றது ஒண்ணா? கதை சொல்றதுக்கு வேற கதையே கிடைக்காது. நான் சொல்ல ஒரு கதை இல்ல நீங்க இருங்க. முதல் நான் சொல்றேன் ஒரு கதை. ஒரே ஒரு லைன் தான். நல்லிய கோடன் அவர் தான் மன்னர். அவர் மன்னர் இருக்கிற ஒரு 10 பேர் படையெடுத்து வரான். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகனை வேண்டுறாரு. முருகன் சொல்றாரு, காலையில் போயிட்டு வந்து போய் குளத்தை போய் பாருறாரு. குளத்தை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாமரை மலர்கள், அந்த தாமரை மலர்களை வந்து தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீசினா அத்தனையுமே வேலா போகுது. அந்த வேல் அத்தனையும் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொள்றாரு அனைத்து படையெடுத்து வந்த அனைத்து மன்னர்களும். அதுதான் அந்த ஊருக்கு பேர் வந்து வேலூர். இதுதான் கதை. நான் சுருக்கமாக சொன்னேன் ஒரு லைன்ல. இது என்ன மாதிரி கதை தெரியுமா? வேலூர் சரித்திரம். முட்டாள் அறிவு கட்டோனே இதெல்லாம் பேசணும். அங்கே போயிட்டு குட்டி கதை சொல்கிறோம், குரங்கு கதை சொல்கிறேன்ட்டு போயிட்டு கதையாது. அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க, வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. அது ஒரு பெரிய பெருமையாக வர பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இதான் சார் நான் சொன்னதான் கதை. இன்னும் எத்தனை கதை இருக்கு தெரியுமா? எல்லாரும் ஆண்ட மன்னர்கள் 16ஆம் நூற்றாண்டு வரலாறு பேசுறாங்க. வரலாறு பேசுறேன். இப்ப இருக்க பிரச்சனை பேசுங்க. வேலூர் சரி, உங்களுக்கு வரலாறு பிடிக்காதுங்க. வரலாறு பிடிக்காது உங்களுக்கு. பாருங்க, 16ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கிறோம். இருக்கிற பிரச்சனையும் பேசுறாங்க சார். திப்பு சுல்தான் வரைக்கும் முடிக்கணும். உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க, பேச வேண்டாம். நிகழ்கால பிரச்சனை எடுங்க. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப திமுக தான் பிரச்சனைன்றாரு அவரு. திருப்பி திமுக பிரச்சனை. திமுக வந்து பைத்தியக்கார மாதிரி வந்து தூக்கத்துல வந்து கனவுல வந்து கனவு கண்ட மாதிரி இருக்கக்கூடாது. இரவுல கனவு கண்ட மாதிரி இருக்கு. இல்ல சார், திருப்பி எல்லாம் கனவு கண்டு வருவியா நீ? திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமான்றதுதான் இப்ப தேர்தலே நடக்கும் சார். இங்க அப்படி விஜயுடைய பார்டர் அதுதான். சரிங்களா? நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் டெல்லிக்கும் எதுக்கு போட்டி? அரசியலே புரிதல் இல்லைன்னு புரியுதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க. இருங்க ஒன்னொன்னா முடிச்சுட்டே போலாம். மதேஷ், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? மு.க. ஸ்டாலின் வந்து என்டிஏ தான் எதிரின்றாரு, டெல்லி தான் எதிரின்றாரு. இப்ப டெல்லிக்கும் ஏன் சொல்றாங்க தெரியுங்களா? இந்த அரசியல் புரிதல் வேணும். இங்க எல்லாருக்கும் தெரியும் சட்டமன்ற தேர்தல் என்னன்னா வந்து பாராளுமன்ற தேர்தல் எல்லாருக்கும் புரிதல், எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கு. இவருக்கு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? கோவம் இவன் சொன்னா கோவம் வரும். உனக்கு ஒன்னா புரிதல் இல்லாம இருக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா 10 எம்எல்ஏ வந்தா கூட போதும். 10 எம்எல்ஏ ஏடிஎம்கே அலையன்ஸ்ல, ஏதோ என்டிஏ அலையன்ஸ்ல 10 எம்எல்ஏ வந்தா போதும். ஆட்சி பாஜக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி கிடையாது. 10 எம்எல்ஏ வந்தா போதும் சார். ரூலிங் அவங்க கிட்ட தான். இப்ப 26ல ஆமா, கிட்டத்தட்ட ஏடிஎம்கே லீஸுக்கு எடுத்த நிலைமையில இருக்கிறாங்க. அங்க இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக அடிமை. அததான் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. அததான் விஜய் சொல்றாரு, நான் பாத்துப்பேன், நான் இவங்களை வீழ்த்தி கிழிச்சாரு இவர். என்னத்தை பார்த்தாரு? போன சேலம் அந்த கூட்டத்தையும் பாருங்க, இந்த கூட்டத்தையும் பாருங்க. ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மற்ற ஏடிஎம்கே குறித்தோ அல்லது வந்து பிஜேபி குறித்தோ ஒரு வார்த்தை பேசவே இல்லை சார். போட்டியில யாரும் இல்லாதவங்கள நான் ஏன் பேசணும்? இதே சொல்லிருக்காதீங்க சார். ஊழல் தான் எல்லாம் ஒண்ணுதான் சார். ஊழல் அவங்க பண்ணலையா சார்? நான் கேட்கிறேன், எடப்பாடி பண்ணலையா? சரி, ஊழல் நீங்க சொல்றீங்களா? ஊழல் தானே ஆட்சியில இருந்து அகற்றணும் சார். ஆட்சியில அவருக்கு இலக்கு என்ன சார்? இலக்கு ஒண்ணுதான், அப்படி கிடையாது. நீங்க என்ன நாங்க புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டா, இப்படி ஒரு நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது ஒரு பைத்தியம் போல. நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ், நான் தான் எதிரி போது அப்ப மற்ற கட்சியில பிறந்தளிடலாம், என்டிகே பிறந்தளிடலாம், ஏடிஎம்கே பிறந்தளிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையா என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக திரும்ப அந்த அழுத்தமா அந்த வார்த்தை சொல்றது கேட்டீங்கன்னா, நடந்து முடிந்த நாத்தாக்கா என்டிகே அந்த மாநாடு வந்து ட்ரெண்ட் மாறி இருக்கு.
டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு கசப்பா இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இருட்டடி பண்றான். இதான் உண்மை. அங்க வந்த கூட்டத்தை பாருங்க, அங்க நடந்த மாநாட்டை பாருங்க. இது வரைக்கும் உலகத்துல, இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் உலகத்திலே இது மாதிரியான ஒரு ஒழுக்கமான ஒரு மாநாடு பார்த்துக்கணும். ஆனா இருட்டடி பண்றீங்க எல்லா மீடியாவும் சேர்த்து. எல்லா மீடியா சார், நீங்க அங்க ஸ்பாட்ல இருந்தீங்க, நான் பார்த்தேன். ஆனா நான் யூடியூப்ல சொல்லவே இல்லை. மற்ற எல்லா ஊடகமும் அவ்வளோ ஹைப் ஏத்துறீங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு 4000 பேர் 5000 பேர் இருக்கலாம். இல்ல அங்க அனுமதி அவ்வளவுதான் சார். அனுமதி இருக்குது, அனுமதி இல்ல வேற விஷயம். நீங்க அந்த நீங்க நம்ம விஜய் மாநாடு பார்த்தவங்க தானே. என்ன ஏமாத்த முடியாது, என்ன ஏமாத்த முடியாது. எல்லா மெயின்ஸ்ட்ரீம் முடியாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பூஜா தூக்குறீங்க விஜய்க்கு, ஹைப் ஏத்துறீங்க. நீங்க ஒரு பக்கம் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி எல்லாத்தையும் விட்டுறீங்க. நாளைக்கு வந்து வளர்ந்து வர கட்சி மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு மாநாடு எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க உலகத்திலே இப்படி ஒரு மாநாடு நடந்திருக்காரு. எத்தனை வந்து 2வது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்தது சொல்றேன். 5வது உலகத்தமிழ் மாநாடு, இப்போ வந்து 8வது ஜெயலலிதா அவங்க நடத்தினாங்க 8வது உலகத்தமிழ் மாநாடு. இது இப்படி திராவிட கட்சி நடந்த உலகத்தமிழ் மாநாடோட சிறப்பாக நடந்துச்சு. ஆனால் உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அத்தனையும் கேவலமாக நடந்துருக்கோம். வெக்கப்படுறேன், அசிங்கப்படுறேன். தப்பி தவறி காலை வைக்க மாட்டேன். எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நான் கூப்பிட்டா கூட சொல்றேன், கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் போறதில்லை. கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீங்க இவ்வளோ ஒரு 4000 பேர் கலந்துக்கிற இவ்வளோ ஹைப் ஏத்துறீங்க. காலையிலேருந்து நானும் பார்க்குறேன். யார் அசிங்கப்படுத்துறாங்க? ஓடுறான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போறான்னு கேட்டால் வீட்டை விட்டு வெளியே வந்தார் விஜய். விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தார் தானே சொல்லணும். ஏன் அப்படி தலைகளை சொல்றீங்க? அப்போ அசிங்கமாக தான் பேசப்படும். வெளியே நீங்க சொல்லும் போது பாருங்க, விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தார் சார். அந்த அளவுக்கு பார்வையாளர்கள் விஜயனுடைய அப்படிலாம் அடுத்த கிடையாது. அசைவு என்ன? அதெல்லாம் கிடையாது சார். முழுக்க முழுக்க நேரலை நடிகன்ட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு இந்த கூடாரத்துக்கிட்ட, இந்த தாவேகா கூடாரத்துல வந்து காசை வாங்கிட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிமை சேவகம் பண்றானுங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. கேவலமா எல்லாம் உங்களுக்கு உண்மையை மறைக்க கூடாது. நீங்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க, ஆண்ட கட்சி சப்போர்ட்டுங்களா? ஒரு உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றேன், இந்த வார்த்தையை நான் சீமான் சொல்ற வார்த்தை சொல்றேன், ஒரு எளிய மக்களுக்கான கட்சி. அதை எவ்வளவு இருட்டடி பண்றீங்க நீங்க? ஒரு கோட்டையோட அரண்மனை வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருடைய வந்து தமிழ் அறிஞர்களுடைய அந்த பதாகைகள் ஒன்ன காட்டுனீங்கடா. யாரோ எந்த மீன்ஸ் ஒரு ரவுண்ட் அடுத்து எவ்வளவு நேரம் ஆகும்? இதே இவன் தான் என்னென்ன காட்டுவீங்க, அவன் மூஞ்ச காட்டுறீங்க, அப்புறம் வேற ஏதாவது பேசிடுவோம். அப்புறம் சும்மா இதெல்லாம் வந்து நான் சொல்றேன். இப்ப விஜயோட சீமான ஒப்பிட்டு தான் பேசுறீங்க. எப்படி அப்படி ஒப்பிடு? நான் பேசுறது எல்லாமே ஊடகங்களுடைய இருட்டடி பேசுறேன். நான் உதாரணம் நான் சொல்றேன். நீங்க ஆளுங்கட்சி கூட நீங்க பெருசா செய்யல, ஆனா விஜய்க்கு மட்டுமே ஏன் இவ்வளவு மெனக்கட்டு வேலை செய்யறீங்கன்ற நான் இதே நான் திமுக நான் சொல்றேன். திமுக மாநாடு எத்தனை மாநாடு இருக்கு? ஊடகங்களினுடைய ஈர்ப்பு, ஊடகங்கள் எதை தேடுறாங்களோ ஒரு செய்தி தான். செய்தியை வந்து மக்களின் பார்வை எந்த பக்கம் அதிகமா இருக்குன்ற. இப்ப விஜய வேலூர் வரைக்கும் காட்டினால் அதை மக்கள் ஒரு 5000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு, 2000 பேர் பாக்குறாங்கன்றதுனால அதை காட்டுறாங்க. நீங்க மீண்டும் சொல்ல சார், இந்த 5000 பேர் 2000 பேர் இதெல்லாம் யார் சார் முடிவு பண்ணுது? நீங்க நடந்துட்ட லட்சணம் சார். கடந்த ஆரம்பத்துல இருந்து பழைய தூக்கி அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நீங்க உங்க வளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய மனித வளம் எப்படி இருக்கு, அங்க இருக்க தொண்டருடைய வளம் என்னன்னு பாருங்க. விக்கிரவாண்டில இருந்து நீங்க ஆரம்பிங்க. வேலூர்ல எதுவுமே இல்ல, அருமையா நடந்தது. அதான் நான் சொல்றேன். அதை ஒப்பிடமா வேண்டாமா சார்? இந்த முறை பாருங்க, பெரிய அளவுக்கு பாதுகாப்பா வந்து மேடைகள் அமைக்கப்பட்டு, அதே போல உள்ளரங்கு அமைக்கப்பட்டு, சேர்கள் போடப்பட்டு. நீங்களா சொல்றீங்களே, ஏன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் இல்லை, அந்த மனசு இல்லை? காட்சிப்படுத்தினாங்களா? போற போக்குல காட்சிப்படுத்துறது வேற. அது நீங்க பண்ணலாம் கூட, யூடியூப்லாம் பண்ணோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள இருட்டடி பண்ணாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு ரவுண்ட் ஃபுல்லா வந்திருக்கணுமா இல்லையா? அந்த மாநாடு ஃபுல்லாவே. நான் இன்னைக்கு வேலூர் கூட்டத்தை சொன்னேன். நானு வேலூர் கூட்டத்துல இன்னைக்கு ரொம்ப ஒழுக்கமா நடந்துருக்காங்கன்றேன். நான் இப்ப நீங்க தான் இப்ப வந்து குழப்பத்துல இருக்கீங்க. இல்ல நான் வந்து நான் சிலாகிச்சிட்டு இருக்கிறேன். நான் வந்து நாம் தமிழருடைய அந்த மாநாட்டை பத்தி, நான் இந்த கூட்டத்தையும் பேசுறேன். தற்கொலை கும்பலை பத்தி பேசுறீங்க. அது கூட்டம், இது மாநாடு வேற கூட்டம் வேற. இது ஒரு கூட்டம், இது அவ்வளவுதான் சார். அதான் சார், இவங்களும் மாநாடு நடத்துனவங்க சார். 2 மாநாடு கிழிச்சாங்க. மாநாடு பாத்தீங்களா? நம்ம பார்த்தோம்ல. சரி சொல்லுங்க, ஏதாவது அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு மாறிட்டே இருக்குல்ல. அது யாரு? நீங்களும் நானும் மாத்திட்டு இருக்கோம். ரைட் சார், ரைட். நீங்களா இப்ப இதை எடுத்துங்க. சேலத்துல வந்து பந்தல் போடல, யார் போட வச்சது? சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலி போடல, யார் போட வச்சது? சோறு போட சொன்னது யாரு? நம்ம 2 பேரும் உட்காந்து பேசணும். எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் பேசுறத வந்து ஜான் ஆரோக்கியசாமி பார்த்துட்டு இருக்கிறாரு. 2 பேரும் யாரு பாக்குறாரு இல்ல, நம்ம 2 பேரும் பாக்குறாரு. நல்ல நண்பர், நல்ல என் மரியாதைக்குரிய நண்பர் அவர். அவர் என்ன எப்படியோட நினைக்கட்டும். இல்ல மாறி இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு எதிரியா நினைக்கிறான்னு நினைக்கிறேன். அநேகமா என்ன எதிரியா கூட நினைக்கிறேன். ஜான் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசுறோம். அதனால வந்து ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகுது. அப்படி வேணா சொல்லலாம். ஆனா இது கிடையாது. டெவலப் பண்றது இது கிடையாது. நீங்க போகும்போது கடைசியா முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றீங்க, என் வாகனத்துக்கு பின்னாடி யாரும் வராதிங்க, கெஞ்சி கேட்கறேன்ட்டு. இது எப்ப சொல்ல ஆரம்பிச்சீங்க? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பலியான பிறகு இப்ப சொல்றீங்க. சரியா? இது இப்போவாது சொன்னாரு. இப்போ இன்னொன்னு சொல்லிருக்கணும். இப்ப கேட்டீங்க பத்தியா? அதான் இப்போ இன்னொன்னு சொல்லிருக்கணும். என்ன சொல்லிருக்கணும் தெரியுங்களா?
இந்த பெண்கள்லாம் அப்படி பேசுகிறாங்க பாருங்க, என் கணவரை பிடிக்காது, விஜயை தான் பிடிக்கும். அது வந்திருக்கிற தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கணும். என்னன்னா, இந்த மாதிரி கண்ணிய குறைவாக பேசாதீங்க. ஏன் இதை கூட நான் சொல்கிறேன், நீங்கள் தான் சொல்கிறீங்க அசிங்கமாக பேசுகிறீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் அறிவுறுத்தணும்? எல்லாருக்கும் அறிவு. நீங்கள் யாரும் எதை மென்ஷன் பண்ணுறீங்க என்னால் புரிஞ்சு முடியுது. என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க, என்ன அசிங்கமாக பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை பேசுகிற மாதிரி. யாருக்கும் லவ் ஃபார் எவர்னு சொல்லி ட்விட் பண்ணவே இல்லை த்ரிஷா. உங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாருக்கும் பண்ணாங்களா? உங்களுக்கு தான் பண்ணாங்க. அது அசிங்கம் இல்லையா? ஒரு தலைவராயிட்டேன், நான் ஒரு தலைவராயிட்டேன், நான் அரசியல் கட்சிக்கு தலைவர், எனக்கு இந்த மாதிரி ட்விட்லாம் பண்ணாதீங்க சொல்லியிருந்தா சரி. நீங்கள் அங்கே சொல்லவே இல்லை, எங்ககிட்ட சொல்கிறீங்க என்ன அசிங்கமாக பேசுகிறாங்கன்ட்டு. தற்கூரி பசங்க அது கூட இருக்கிற பின்னாடி இருக்க அத்தனை பேர் யார் என்னென்ன பேசுகிறானுங்க. போன வாரம் பேசுகிறான் அந்த ஜம்பத்து, நாஞ்சில் ஜம்பத்து, சில்லற பையன் சீமான்றான். பேசக்கூடாதா பதிலுக்கு? சொல்லுங்க. சாட்டை துரைமுருகன் பேசினா அசிங்கம், நாஞ்சில் ஜம்பத் பேசினா அது அல்வாவா உனக்கு? கேள்றா, எல்லாத்தையும் கேளு. அவன் பேசும்போது நீ போதையில் படுத்துட்டு இருக்கிற. நாங்கள் பேசும்போது நான் அப்படி தான் பேசுவேன். அசிங்கமாக பேசினா எல்லாரும் தான் பேசுவாங்க. சீமான் தலைவர் இல்லையா? நீ என்னைக்கு நீ 20 வருஷம் உழைச்சவன் தலைவர் கிடையாதா? சில்லறை பேன்னு சொல்லிருக்கா நீங்க? அதான் 60 ஆண்டு கால திராவிட இயக்க மேடைகளை பேசுனது. அது அங்க பேசலாம். நீ நாஞ்சில் ஜம்பத் தான் நான் சொல்றேன். ஒரு கட்சியா ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டு கேட்டா சில்லறை பையன் சீமான் பேசுவியா நீ? அது தெரியாதா இவனுக்கு? அசிங்கமா பேசுறாங்க உனக்கு பொங்குற அப்படியே. அசிங்கமா பேசுறாங்க, அசிங்கமா என்ன பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, பேசதான் செய்வாங்க. நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இல்ல விஜய் கட்சியில பாருங்க, ஒன்னு கேளுங்க, பொறுப்பேது கிடையாது. அதை தவிர உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? கட்சி தலைவர் ஒழுங்கு பண்ணுவானா? நீ அதெல்லாம் சொல்லுவார் சார். எப்ப சொல்லுவாரு? உன்னை அசிங்கமா பேசின பிறகு உனக்கு வருது. ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு, உனக்கே அறிவு வேணும். நாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டோம், நம்ம ஒரு நடிகையோட தனி விமானத்தில் பயணம் பண்ணக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு நாய்க்குட்டியை தூக்கி வச்சிருக்கூடாது, உனக்கு தோணணும். இங்க எல்லா தலைவரும் குடும்பத்தோட இருக்கான், திருமாவளவன் உட்பட. திருமாவளவனுக்கு மனைவி இல்லாம இருக்கலாம், குடும்பம் இருக்கு பின்னாடி, அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறான். யார்கிட்ட பேசுற நீ? அசிங்கமா குடும்பத்தை வச்சுட்டு இருக்கிற. பெண்களுக்கு பாதுகாப்பு நீ பேச முடியுமா? முதல்ல யார் வேணா பேசலாம், பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்கலாம். நீ கேட்க முடியுமா? நீ பேச முடியுமா? நீ ரூட் அமைப்பு எதுக்கு இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அவன் ஜெகதீஷ். அந்த ரூட் அமைப்பு என்ன அமைப்பு? அவர் சினிமா சார். சினிமா அது நடிகர்களை சேர்த்து வைடா ரூட்டு. நடிகர்களுக்கு சேர்த்து வை. நடிகைகள் மட்டும்தான் ரூட்டு. அந்த ரூட்ன்ற அமைப்பு நடிகை சார். அது ஒரு தனியா கால் ஷீட் இதெல்லாம் அந்த காதெல்லாம் எனக்கு குத்தியாச்சு. இது சினிமா முருகன் திருத்தணி முருகன் கோயில்ல கூட்டு போயிட்டு சினிமா வேற அரசியல் வேற சார். நீங்க பாருங்க, திரும்ப கூட இருக்கிறவன் யாரு? ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் சினிமா சார்ந்தவர், அவ்வளவுதான். கிடையாது, உங்களுக்கு தெரியல. துணை பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கிறார், கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறார் சார். சரி இருக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி நான் சொல்றேன் பாருங்க, கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறார். சரி இருந்துட்டு போட்டோம் சார். இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு நிகழ்ச்சிக்கும் கூடவே வராரு. அதையும் சேர்த்துங்க. சரி. எல்லா நிகழ்வுக்கும், இந்த நிகழ்வு உட்பட எல்லா நிகழ்வுக்கும் கூட வராரு. அவர் நடிகைகளுக்கான ஒரு ரூட்ன்ற ஒரு அமைப்பு வச்சு கால் ஷீட் வாங்கி வச்சு மொத்த வியாபாரம் பண்றாரு. இல்ல சார், அதான் நானும் ஒன்றும் தப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில அதான் சொல்றேன் சார். அது பாதுகாப்பான்னு கேட்கறேன் நான். பாதுகாப்பான்னு கேட்கறேன். பிசினஸ் அது பிசினஸ் கிடையாது, பாதுகாப்பான்னு கேட்கறேன். பிசினஸ் அதுக்கு சார் எல்லாம் தெரியும், பிசினஸ் தான். நடிகளை வச்சு பிசினஸ் பண்றேன், நான் மட்டும் தப்பா சொல்றேன். அந்த வேலை உங்களுக்கு எதுக்குடா? இந்த வார்த்தை அப்படி வேண்டாம். நான் அப்படி கிடையாது, நான் பேசுவேன். அசிங்கமா பேசுறேன். நீ ஒழுங்கா நடந்துக்க, குடும்பத்தோட இரு. நீ முதல்ல நீயே குடும்பத்தோட இல்ல, தனிப்பட்ட பாருங்க. நீங்க முதல்ல இந்த இன்னொரு தடவை நான் சொல்றேன், அது மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா அண்ணன் சீமாவா இருக்கட்டும், அண்ணன் மு.க. ஸ்டாலின் இருக்கட்டும், எவ்வளவு வயசுன்னு பாருங்க, வயசு எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ சீனியாரிட்டி, எவ்வளோ உழைப்பு. இவங்களாம் போராளிங்க சார். இவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு படி மேலே இவங்களை பேசும்போது மரியாதையாக பேச சொல்கிறேன். அதை மறந்து மரியாதையாக பேசணும், கூட இருக்கணும், மரியாதையாக பேசணும் எல்லாரும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான். மு.க. ஸ்டாலின் இவர் என்ன சொன்னார், என்டிஏ இங்கே என்ன தேர்தலுங்க நடக்குது, பெரிய அறிவாளி ஒரு கண்டுபிடிச்சார். இப்போ நான் சொல்கிறேன், தேவையில்லாத பால் டப்பா உருட்டிட்டு இருக்காங்க. பால் டப்பாலாம் அவனுக்கு பால் டப்பாலாம் பேக்கெட் ஆயிடுச்சு சார். இப்போ அவன் இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறான். இன்னும் இது பால் டப்பாலாம் பேக்கெட் ஆயிடுச்சு. இல்ல அவர் பால் டப்பான்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அத சொல்றாரு சார். பால் டப்பான்னு இப்போ ஒண்ணு கிடையாது சார். இல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கிறது இருக்குல்ல, அத பால் டப்பான்னு கிடையாது சார். நான் குழந்தைகளுக்கு பால் புட்டின்னு வேணா சொல்லுங்க. பால் டப்பா கிடையாது, பால் டப்பா கிடையாது சார். அதையா உருட்டிட்டு இருக்கீங்கன்ற அதுக்கு அதை ஒழுங்கா சொல்லுங்க. அதை கூட ஒழுங்கா சொல்ல தெரியலன்னு நான். உண்மையிலே பாத்தீங்கன்னா இவனுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு புட்டி பால் ஊத்தி கொடுத்தா ஓரமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க ஆள் தானே. அப்புறம் நான் பால் டப்பாக்குப்பான்னு பேசினா அப்புறம் நான் வேற மாதிரி பேசுறேன். நீ உருட்டுற பால் டப்பாலாம் வேற,
எங்களுக்கு தெரியும். அது சொன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். அப்புறம் நான் என்ன அசிங்கமா பேசுறேன்னு வைங்க, இவன் உருட்டுற பால்டா பாலம் என்னன்னு சொல்லட்டுமா, லிஸ்ட் போட்டுமா? வேணாம். அதுதான் இப்ப புரியுதுங்களா உங்க முகம் மாறுது. அதுதான் நான் கடந்து போறேன். அரசியல் பேசுவோம். அறிவார்ந்த அரசியல், அவருடைய அரசியல், அறிவார்ந்த அரசியல் பேசுவோம். அதான் அவருடைய அரசியல் போர். நீ இன்னைக்கு வந்திருக்கா தேசிய, நீங்க ஒரே வாசனை என்டிஏன்ற அந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்றதா நான் சொல்றேன். நீ மட்டும் காங்கிரஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் காவல் காத்துன்னு தானே இருக்கிற, காங்கிரஸ்காரன் வருவானான்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற என்டிஏ வந்து வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசத்தை பற்றி தான் அவர் வந்து சொல்றாரு. இது நடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா என்டிஏக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சொல்லாம நான் வந்து திமுக கூட்டணி சொல்றாரு. அதை நீ சொல்ற என்டிஏக்கு எதுக்கு சொல்ற? என்டிஏக்கு தான் நீ முட்டு கொடுக்குற மாதிரி பேசுற. ஆனால் முதலமைச்சர் பார்வை வந்து சரி. ஏன்னா நாளைக்கு ஆட்சி ஆள போறது கேட்டா எடப்பாடி ஏடிஎம்கே வந்தால் கூட வந்து ஒருவேளை வந்தால் அது வந்து பிஜேபி ஆட்சி தான் இருக்க போகுது. அதை தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான அந்த வார்த்தை தான் பிரயோகம். ஆனா நீ இப்ப சொல்லும் போது நான் என்ன கேட்கறேன்னா, நீ இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எதிர்பார்த்து தானே இருக்கிற. எப்படி இருந்தாலும் சொல்லுங்க, காங்கிரஸ் சார் ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை அனுமதிங்க என்ன, காங்கிரஸை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சு கட்டினதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல கொண்டு போய் ஐசியூல படுக்க வச்சது வந்து பாத்தீங்கன்னா சீமான் காங்கிரஸை. ஆனா இன்னைக்கு டிஎம்கே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்குது. நீ என்ன செய்யணும் கேட்டா எல்லாம் பாதாம் பிஸ்தா பருப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிற. அங்க சீமான் என்ன பண்றாருன்னா நல்லா குழி எடுத்து வச்சிருக்காரு. 6 அடிக்கு குழி எடுத்து வச்சு எல்லாம் சிமெண்ட் கல் எல்லாம் வந்துச்சு சமாதி கட்டுறதுக்கு. பேசக்கூடாது காங்கிரஸ்காரனை உண்டு. காங்கிரஸ்காரன் நேற்று வரைக்கும் கால் நக்கிட்டு காங்கிரஸ்காரன் பிரவீன் சக்கரவர்த்தி யார் சார்? அவனுக்கு என்ன வேலை உங்ககிட்ட? பேசு, பதில் சொல்லு. நீங்க வந்து ஸ்டாலின் கேட்கறல, கேள்வி கேட்கறல, இப்போ நான் கேட்கிறேன். திமுக பதில் சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்கிறேன், பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு ஒன்று வந்து வீட்டில் சந்திக்கிறான்? அது தனிப்பட்ட சந்திப்புலாம் கிடையாது. யாரு காது குத்துற வேலை இது? எதுக்கு விசில் அடிக்கிறான்? இருங்க, விசில் அடிக்குது யாரு? நான் கேட்கிறேன், பிரவீன் சக்கரவர்த்தி யாரு சார் சொல்லுங்க. சும்மா நேற்று வரைக்கும் காங்கிரஸ்காரன் காலை நக்கிட்டு நீ என்டிஏ பத்தி என்டிஏக்கு வந்து முக ஸ்டாலின் வந்து சொல்றாரு, பெரிய ஒப்பீடு சொல்றீங்க, பெரிய அறிவாளியா நீ? நான் கேட்கிறேன், இங்க எதுக்கான தேர்தல்ன்றாரு அவரு. சார் அது தெரியும் சார். இன்னொன்னு சார் தமிழ்நாடே நான் தான்றாரு. விஜய் கேளுங்க, விஜய் கருவா உருவாகிறதுக்கு முன்னாடியே அரசியல்வாதி ஆயிட்டாரு. விஜய் கருவா உருவாகிறதுக்கு முன்னாடி அரசியல்வாதி ஆயிட்டாரு. புரியுதா சொல்றது? அதுக்கு இன்னொன்று வந்து எஸ்எஸ்சியும் வந்து சோபம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல்வாதி ஆயிட்டாரு. இதுக்கு இடையில ஒன்று சொல்லுவோம், உங்களுக்கு கஷ்டமாயிடும், வேணாம் இப்படி வாங்க. அதனால் நீ ஒன்றும் வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நீ அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா சொல்றது? அவங்க பண்ணுறக்கூடியது சார். இப்போ நான் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா 7வது அறிவு வேணும். அந்த அறிவு இப்போ யாருக்குள்ள சீமான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சீமான் பண்ணுற அரசியல் மட்டும்தான் அறிவார்ந்த அரசியல். அதில் குறைபாடு உள்ளவங்க தான் அத்தனை பேரும் போய் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. இதான் உண்மை. திமுக சாதாரணமாக நீங்கள் வெல்ல முடியாது. அதுக்கு 7 அறிவு வேணும். இவன் 4.5 5 5.5 என்ன, இவனுக்கே 5 4.5 டவுட்டு தான். அதனால் வந்து முக ஸ்டாலினுக்குலாம் வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் இவன் ஆளே கிடையாது. ரெண்டாவது அவர் நண்பர் சொல்லிட்டாரு. அவர் யாரை சொன்னார் நண்பர்? நீங்கள் சொல்லுங்க. முக ஸ்டாலின் யார் நண்பர் சொன்னார்? இவனுங்க சொல்லுங்க. கடந்த காலங்களில் இவங்க கிழிச்சாரு இவரு குடும்ப உறவு. அவர் சொல்றது சார் 2-3 வார்த்தை இருக்கும். பெருந்தன்மையான முக ஸ்டாலினுடைய பெருந்தன்மை இந்த இடத்துல பாருங்க. கரூரில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்போது அப்போவே கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியே கேட்குறாங்க. டிவிக்கு மென்ஷன் பண்ணியே, விஜய் மென்ஷன் பண்ணி கேட்கும்போது இப்போ யாரும் குற்றம் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லி பெருந்தன்மையாக நகர்ந்து போகிறார். கடந்த முறை இன்னும் பல 2 சந்திப்பு 3 சந்திப்பு நினைக்கிறேன். அப்போ ஒரே பதில் தான் சொன்னார், யாரும் குற்றமோ குறையோ சொல்ல முடியல, வந்து அடுத்த கட்ட தவறுகள் இருந்து சரி பண்ணி போனாரு. நீ இப்போ என்ன சொல்ற? பழி போடுறாங்க. எப்படா உன எப்போ பழி போட்டாங்க? யார் பழி போட்டது? யார் பழி போட்டது? முக ஸ்டாலின் எப்பயாவது பேசினாரா? எடப்பாடியில நீ சொல்லணும். எடப்பாடி இப்போதானே சார் பேசுறா, மனசாட்சியோட பேசுங்க மாதேஷ். எடப்பாடி என்ன சொன்னார்? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? முதல்ல என்ன செஞ்சாரு? சட்டமன்றத்தில் முட்டு கொடுத்தாரு. இப்போ என்ன சொன்னாரு? இந்த 41 பேர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்லாம் நடுரோட்டில் நிற்கிறதுல சொன்னது யாரு? எடப்பாடி. ஆனால் எடப்பாடி சொல்லாமல் ஸ்டாலின் சொன்னார். அப்போ தெரியல உங்க பவுஸ் என்னன்ட்டு, உங்க அரசியல் பார்வை என்னன்ட்டு. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? முக ஸ்டாலின் சொன்னார். விஜய் தான் காரணம் சொன்னாரா சார்? நேரடியாக பதில் சொல்லுங்க. விஜய் தான் காரணம் சொன்னாரா? நீங்களாம் கட்டமைக்கிறீங்களா? உங்களுக்கு நாங்கெல்லாம் கட்டமைக்கிறது கிடையாது. இருக்கிறத உண்மையை தான் நாங்கள் பேசுவோம். பத்திரிகையாளர்கள் உண்மையை தான் பேசுவோம், சத்தியத்தை தான் பேசுவோம். இல்லை, இத்தனை நாள் கரூர் பற்றி அவர் பேசல. இன்னைக்கு பாருங்க, அவர் நொந்து போயிருக்காரு. அப்படி நொந்தெல்லாம் போல சார். அவன் பேசணும், ஒப்பாரி வைக்கணும் முடிவு பண்ணி வந்துட்டான். எப்போ ஒப்பாரி வைக்கணுமோ அவன் வந்து அப்போ வச்சிடணும். எல்லாமே காலம் தவறி பண்றவன் தானே. இப்போ ஒப்பாரி வைக்கிறான். ஒப்பாரி எதுக்காக வைக்கிறான்? ஓட்டுக்காக வைக்கிறான் ஒப்பாரி. அதை போய் பெருசா மனசு நொந்துட்டாரு இருந்துட்டாருன்றீங்க. ஆக்ஷன், நடிப்பு. அப்படி வந்தா பாருங்க, மைக்கில் இருந்து தூரமா வந்து, மைக்கில் இருந்து தூரமா அப்படி எதுக்கு வந்தது? அப்படியே ஓப்பா என்ன எமோஷன். ஆடே நீங்க வருவன் நடிக்கிறான். எங்களுக்கு தெரியாதா? எத்தனை படம் பார்த்துருக்கோம்? 69 படம் பார்த்துருக்கிறோம். திருப்பி 2வது வாரம் பார்த்துருக்கோம். விஜய் படம் தான் அது. எத்தனை படம் பார்த்துருக்கோம்? அவன் நடிப்பு தெரியாதா? அது எவ்வளவு பார்த்துருக்கிறோம்.
ஆக்ஷன் அது அப்படியே ம். அப்படியே வந்து என்ன பயம் தெரியுது. நாம் தமிழர் மாநாடு முடிஞ்சதோ அந்த மாநாட்டு நிகழ்வுலாம் அந்த கண்ணில் பார்த்த உடனே அந்த பயம் தெரியுது. ம். அதனால அடித்தொண்டையை பிடிச்சிட்டு ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே, இதே எவ்வளோ நாள் தெரிஞ்சிருப்பான். உன் பையன் ஃபோன் பண்ணுறான் வேலூர்லேருந்து, என்னப்பா நடந்தது, என்னப்பா சொன்னான், உங்கள் புண்ணியத்தில் சாப்பிட்டேனான்றான். போன தடவை பேசுனீங்க, சோறு போடல, பந்தல் போடல, சேர் போடணும், நல்லா ஃபுல் கட்டு நான் சாப்பிட்டேனான்றான். அவ்வளோதான் சாப்பாடு போட்டுருக்காங்க. சாப்பாடு நான் சொல்கிறான் அவன். உங்கள் புண்ணியத்தில் சார், என் புண்ணியங்களை பார்த்து மாதேஷ் புண்ணியம், மாதேஷ் தான் கேட்டார். உண்மை தானே சார், இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லி தருவாங்க உனக்கு. முதல்ல அடுத்த மீட்டிங்கு போனால் வரலாறு பேச சொல்லுங்க, அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையை பேச சொல்லுங்க. மக்கள் சார் வரலாறு, பண்பாட்டு, கலாச்சாரம் அந்த மக்களுக்குள்ள ஒவ்வொரு ஊரா நான் போறேன், ஒவ்வொரு கிராமமா போக நான் ரெடி. நான் எப்போ? ஜெயிச்சு முடிச்சதும் வருவேன் நிச்சயம். தெரிஞ்சிச்சா இல்ல சார், இப்ப போனா பாருங்க கரூர் சம்பவம் என்ன நடந்துச்சு, என் மேல பழிய போட்டாங்க. இப்பவே போல, சூழ்நிலை சரியில்லை, இப்பவே போல. அவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும் சார் பழி போட பாக்குறாங்க. அதான் சார் ஆர்டர் பாஸ் பண்ணி போலீஸை விட்டு அடிப்ப, நீ ரூலிங் வந்தீங்கன்னா அதான் நடக்கும். ஆர்டர்ஸ் போலீஸ் அடிக்க மாட்டாங்க, போலீஸ்க்கு ஆர்டர் பாஸ் ஆகி போலீஸை விட்டு அடிப்ப மக்களை, அதான் நடக்கும். நீ ஆட்சிக்கு வந்தா உன்னை கிராமத்துக்கு போற யார் தடுத்தாங்க? இதுக்கு முன்னாடி நீ கிராமத்துக்கு போகவே இல்லையா? நீ தமிழ்நாட்டில் ஷூட்டிங்ல கலந்துட்டே இல்லையா? இப்போ ஒரு ரெட்டிங்கோட கல்யாணம் நடந்துச்சு, அப்போ போனே எத்தனை பேர் வெளியே நின்ட்டாங்க? சீன் ஓட்டுறது இதெல்லாம். இவர் வந்து ஆட்சி அமைச்ச உடனே இவர் வந்து வீடு வீடா கிராமமா கிழிச்சிருவார் இவர். அது மொத்தம் புரியல உங்களுக்கு. இதுதான் அடுத்து ஒரு கூட்டம் வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு கூட்டம் 5000 பேர் வச்சு ஒரு கூட்டம். நான் கேட்குறேன் ஒன்று, நீங்கள் பதில் சொல்லுங்க. 5000 பேர் நிர்வாகின்னு சொன்னீங்கல்ல, யார்கிட்ட டேக் இருந்தா சார்? நிர்வாகிகள் டேக் வேணுமா இல்லையா? 5000 பேர்கிட்ட டேக் நிர்வாகி, நான் கேட்குற நிர்வாகிகள் கூட்டம், நிர்வாகி கூட்டம்னா எல்லார்ட்டும் டேக் இருக்குமா இல்லையா? இருந்தா கிடையாது. ஏன்னா அந்த காட்சியை நான் பார்க்குறேன், எல்லாம் அந்த டிக்கெட் கவுண்டரில் எப்படி வருவாங்க அப்படிதான் வந்தாங்க. சினிமா தேட்டரில் படம் பார்க்க வருவாங்க எப்படி வருவாங்க அப்படிதான். நீங்கள் ஒன்றா எடுத்து பாருங்கள், உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பாருங்கள், வரக்கூடிய இந்த மக்களை பாருங்கள். இதில் நான் சில பேரை காட்சியை பார்த்தேன், நான் சென்னையிலேருந்து போயிருக்கோம். அப்போது வேலூர் நிர்வாகின்றது பொய்யாயிடுச்சா? நீங்கள் 5000 பேர் நிர்வாகினா சார், 5000 பேர். இப்போ நான் சவால் விடுறேன், இந்த டிவிக்கில் இருக்க அத்தனை நிர்வாகி இருக்கான்ல, இந்த 5000 பேர் நிர்வாகி லிஸ்ட்டை வெளியிட சொல்லு. இன்னைக்கு கலந்துட்டாங்களா சார்? இல்லை, வந்தவங்க டிவிக்கே காரங்க, அதில் உங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நிர்வாகிகள் கூட்டம் அதான் சார், டிவிக்கே காரங்க தானே வந்தவங்க. டிவிக்கே காரங்களாம் அது என்ன காரங்க? நல்லா டிவிக்கே கட்சியில் இருக்கிற முட்டு காரங்க, அது என்ன காரங்க? டிவிக்கே காரங்க. நிர்வாகிகள்னா 5000 பேர் லிஸ்ட்டை வெளியிட சொல்லுங்க சார். அதில் யாராவது ஒரே ஒருத்தர் இருப்பான்ல, ஆம்பளை அரையும் குறை மாதிரி இருப்பான்ல, அவனை கேட்குறேன் நான். 5000 பேர் லிஸ்ட்டை வெளியிட சொல்லுங்க, கலந்துக்கிட்டுங்க. எப்படியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, எப்படி இருந்தாலும் கேமரா இருக்குல்ல, சிசிடிவி வச்சுருக்கீங்களே, ஒவ்வொருத்தர் உள்ளே வராங்கல்ல, சரியான ஆம்பளைங்க வராது ஒருத்தர் இருந்தான்னா இந்த 5000 பேரும் இந்த நிர்வாகிகள் லிஸ்ட்டை வெளியிட சொல்லுங்க பார்ப்போம். லிஸ்ட்டை வெளியிட சொல்லுங்க, போட்டோட வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். அந்த செலவினை கூட நான் ஏற்றுக்கிறேன். அந்த பேப்பரில் வந்து போட்டோவோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய காட்சி சிசிடிவியில் இருக்குல்ல, இவங்க இந்த நிர்வாகி, இந்த வட்டம், இந்த ஒன்றியம், இந்த ஊராட்சி, இந்த பேரூராட்சி வெளியிட சொல்லுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டிக்கெட் வாங்கிக்கணும் உள்ள வந்த மாதிரி வந்தானுங்க பாருங்க. இருப்பானுங்க ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பான். அப்புறம் என்ன நிர்வாகிகள் ஸ்ட்ரக்சர்லாம் அதிகமாக விஜயோட பேச்சுல தடுமாற்றம் நிறைய இருக்கு. வீட்டுக்கு 2 பேர் ஓட்டுனீங்க, அப்புறம் ஒருத்தருன்ட்டீங்க. அது நான் விளக்கம் கேட்டால் ஒரு சைட்லேருந்து விளக்கம் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் அது 2 பேர் சொன்னதில் ஒரு சிக்கலாச்சு. ஏன்னா வீட்டுக்கு 2 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து அது ஆதி காலத்தில் வந்து ரஜினி கமல்னு ஒருத்தருப்பாங்க, 2 பேர்னா விஜய் அஜித்னு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் வந்து தலைவர் வந்து விஜய் விஜய்னு சொன்னதுனால அஜித்தோட ரசிகர்லாம் கொந்தளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. அதனால் வந்து என்னென்னா ஒன்று ஆக்கிட்டோம். இது ஒரு கதை வருது, இப்படி ஒரு விளக்கம். அப்போ தெரிஞ்சிச்சுல்ல. அப்போ ரஜினி கமல், இப்போ விஜய் இருக்காரு, விஜய் ஒருத்தர் இருக்காரு, அஜித் ஒருத்தர் இருக்காரு, அப்போ ரஜினி கமல் சொல்லணும்ல சார். அப்போ மொத்தம் என்ன கேட்டால் எல்லா ரசிகர்களும் வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் உனக்கு எதிராக திரும்ப போகிறாங்க. அதான் நடக்க போகுது. ஒரு விஜய் நீ சொல்லிட்ட, வீட்டில் இருக்க மற்ற ரசிகர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எதிராக திரும்ப போகிறாங்க. இது ஒன்று. சரி ரைட், எல்லாம் போட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டேன்னா 10,000 அப்ளிகேஷன் வச்சு விற்பனை ஆயிடுச்சு, 50,000 அப்ளிகேஷன் விற்பனை ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்போ என்ன சொன்ன கேட்டா 2 பேர் ஓட்டுன்னு சொன்னேன், இப்போ 2 பேர் வேட்பாளர்ன்ற. காரணம் என்னன்னா வரவே இல்லை. இவங்க பெரிய கணக்கு போட்டு செஞ்சாங்க. இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த லொட்டு வேட்பாளர்னா புரியல என்ன சொல்றாங்க. 2 வேட்பாளரே 2 பேரும் இல்ல 3 வேட்பாளர்கள் எல்லா கட்சியுமே இப்ப செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். இல்ல அது உத்தேச பட்டியல்னு ஒன்று எடுப்பாங்க, ஒரு தொகுதிக்கு 3 பேர்னு. அதையே தான் டிவிக்கவும் பண்ணி. நான் சொல்றது வீட்டுக்கு சொல்றேன் சார். அவர் சொன்ன வார்த்தை எடுத்து பாருங்க. 2 பேரும்
வேட்பாளர் அவங்க வேட்பாளர், மீதியெல்லாம் வாக்காளர்கள். நீங்க கவனிக்கல நீங்க அதை. ஓகே 2 பேர் வேட்பாளர் சார், சரி. மீதி இருக்கலாம் வாக்காளர்கள். வாக்காளர். கற்பனைக்கு ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கானா சார்? சொல்லு பார்க்கலாம். கனவு இருக்கலாம் சார். சீமானுக்கு கூட ஒரு கனவு இருக்கு. சீமான் தம்பிகள் அத்தனை பேரும் கனவு இருக்கு. உங்களுக்கும் கூட இருக்கு அந்த கனவு, எனக்கு கூட அந்த கனவு இருக்கு. உண்டு என்னடா கனவு? காரி துப்புன கனவு. இது ஒரு கனவா இது? நேரா இன்னும் முதலமைச்சருக்கு போய் இந்த தலைமைச் செயலகத்தை கையெழுத்து போடுற மாதிரியே கனவு கண்டிருப்பியா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சிட போகுது இல்ல, இன்னும் 2 தெரியதானே மாசம் போகுது. தெரிஞ்சிட போகுது. ஆமா. தெரியதானே போகணும். உன்னை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க இங்க பேசும்போது இன்னைக்கு கூட பார்த்தேன். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நல்ல முன்னேற்றம், நான் அதை மதிக்கிறேன். இது நான் மதிக்கிறேன்றது அது ஏத்துக்கிறேன். கடைசியா ஒன்லைன் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்தும் மாநிலம் இது, ஆட்சி நடத்தும் மாநிலம். முதல்ல யார் காமெடி? நீ பண்றது மொத்தமே காமெடியா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன கொஞ்சம் காமெடியிலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமோஷனல் சீன்லாம் பார்த்தோம் இன்னைக்கு. எது சார் காமெடி? நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்களா? உன்னை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங்ல இருந்து நீ இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறன்னு பாருங்க. முதல்ல நீ என்ன சொன்ன? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. எங்க பார்த்தோம் இதை? விக்கிரவாண்டியில. இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அங்குல். உன்னை சாரு 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 சார்னு சொல்ல வச்சோமா? எத்தனை சார் சரமாரியா வந்து சாரு, அது பவ்யமா வந்தது சாரு சொல்ல வச்சது நான். நீங்க உங்களையும் சேர்த்துக்கலாம். நாங்க தான் சொல்ல வச்சோம். அந்த பயம் வர கண்ணில் தெரிஞ்சது பார்த்தேன் இன்னைக்கு. ஆனா அவருக்கு எதுவும் பயம் இருக்கிற மாதிரி இல்ல, தெரியல. கண்ணில் நீங்க பாருங்க. எல்லாருமே விஜய் எதிர்க்கிறாங்க, நான் மட்டும் தனியா நிக்கிறேன் இந்த போர்ல. அப்படி நீ சொல்லிக்கிற, நான் மட்டும் தனியா நிக்கிறேன். அதெல்லாம் நீ அப்படி சொல்லிக்கிற. எதிர்க்க இவ்வளவு பேரு அப்படி சார், நீ அப்படி சொல்லிக்கிற. நீ சொல்ற அண்ணா அறிவாலயம் பக்கம் போறவங்க எல்லாம் வந்து கூட்டணி ஈத்துக்கிறாரு. கரெக்ட் தான். அண்ணா அறிவாலயம் பக்கம் போறவங்க கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணியும் இருக்கட்டும், அது ரெண்டாவது. ஏன் பனையூர் பக்கம் வரல? அண்ணா அறிவாலயம் பக்கம் போனேன். மு.க. ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்காக போயிட்டு அவர் வந்து கூட்டணியில் சேர்த்தாருன்னு சொன்னால் பரவாயில்ல. வலிமையாக இருக்கிறாங்க, அண்ணா அறிவாலயம் பக்கம் போகிறாங்க, அப்போ அவங்கள வரவேற்கிறார். இதுதான் உன் பாயிண்ட்டு, இதுதான் கரெக்டு. அண்ணா அறிவாலயம் பக்கம் போகும்போது வலிமையாக இருக்கிற அந்த கூட்டணி கட்சியை தேடி போகிறாங்க, கூட்டணியில் சேர்த்துக்கிறார். நீ தான் அரைகோல் விட்ட. எங்களோடு வரவங்களை நாங்கள் தூக்கி சுமப்போன்னு விக்ராண்டியில். பனையூர் பக்கம் யார் வந்தது? கடைசியில் உன் கட்சியில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிற்கிறதுக்கே ஆள் வரல. நீ உன்னை சிறுமைப்படுத்திக்கிட்டு சிறுமை ஆகிட்ட. 10 கிலோ சிறுமைப்படுத்தி போயிருக்காங்கல்ல. 10,000 எப்போ வரும்? அது வந்துடும். எப்போ வரும்? ஒரு அநேகமாக 2027 ஜூன் மாதத்துக்குள்ள வந்துருமா, மே மாதத்துக்குள்ள வந்துருமா? எப்போ சார் வரணும்? வரல, அவ்வளவுதான். நிறைய மாவட்டங்கள்ல நிறைய தொகுதிகள்ல கண்டிஷன் சார், நீங்க டிவிகேவுல யார் வேட்பாளரா வருவாங்கன்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மென்ட். நீங்க அப்படி நினைக்கிறீங்க சார். இதுதான் இங்க தப்பு. நீங்களா ஒரு கற்பனை, அப்படி யார் வருவாங்கன்னு அப்படியே எல்லாம். ஒருத்தர் வந்து அம்பேத்கர், ஒருத்தர் காமராஜர், எல்லாம் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவற்ற கூட்டத்தை வச்சுருக்கேன்னா இவர் வந்துடுவாரா அவர் வந்துடுவாரா அப்படின்னு. அங்கே நான் மீண்டும் கூட அவங்க சொல்கிறேன் பாருங்க, அங்கே விற்பனையான அந்த இதுவே வந்து 50,000 போய் எப்படி மெம்பர்ஷிப்பில் போய் சொன்னாங்க, 2 கோடி பேர் மெம்பர் சொன்னாங்கல்ல, அதுவும் போய். ஆன்லைனில் அப்ளிகேஷன் 50,000 போய், 10,000 போய், 5,000க்கே பார்த்தீங்கன்னா 300 பேர் 400 பேர் வந்துருக்காங்க. பொதுமக்கள் கூட ஆர்வமாக வாங்கினதா நிர்மல் சொன்னது. நீங்கள் சொல்லிடுறேன் சார். இது என்னென்ன கண்டிஷன் அந்த அப்ளிகேஷன் வாங்கின பிறகு தானே தெரியுது 10,000 ரூபா கட்டணும்னு. நீங்கள் முதல்ல சொல்லிடுறோம், ஒரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணோம், இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ண சமர்ப்பிக்கும் போது 10,000 ரூபா பணத்தோட கட்டணும். இது வந்து இந்த 10,000 தொகுதி மாறும். 10, 20 ஆகலாம், 25 ஆகலாம், 30 ஆகலாம், தொகுதிக்கு ஏற்றவாறு அப்படின்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா பாதி காலியாக இருக்கும். அப்போவே வாங்காமே போயிருப்பான். அவன் 100 ரூபா நஷ்டமாச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்கான். உள்ளே போன பிறகு தானே தெரியுது நீ எவ்வளோ கேட்பேன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, கண்டிஷன். அதுதான் இங்கே இருக்குதான். தேர்தல் செலவு அத்தனையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 10,000 ரூபா கட்டுறதுக்கே இல்லை இங்கே பணம்ன்ற. அப்புறம் தேர்தல் செலவு நம்மளே பண்ணணும்னா அப்போ என்னதாங்க பண்ணுவார் தலைவர்? ஒன்றும் பண்ண மாட்டார். சரி, பிரச்சாரத்துக்காவது வருவாரா? அது கூட வரமாட்டாரு. விஜய் கட்சியில சீட்டு கிடைக்குதுன்றது பெரிய விஷயம் இல்ல சார். பெரிய கஷ்டம். வேணா வந்து பெருமையா சொல்லிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் வாங்கி கையெழுத்து போட்டு அதை எடுத்து போய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை இப்படி இடுப்பில் கை வச்சு நிற்கிற மாதிரி பக்கத்தை வச்சு வேணா ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம் அப்ளிகேஷன். அவ்வளோதான். ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அவ்வளோதான் செய்யணும். அட்லீஸ்ட் அப்ளிகேஷன் வாங்குறதுக்காவது வருவாரா தலைவர்? அதுக்கும் வரமாட்டார். பிரச்சாரத்துக்கு வருவதா? அதுக்கும் வரமாட்டார். அப்போ எதுக்கு தான் வருவார்? எதுக்குமே வரமாட்டார். சொல்லுங்க சார், ஏதாவது புரியுதுங்களா? அது ஒரு கட்சியா சார்? அது பால்வாடி பசங்களை வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பால் டப்பா பற்றி பேசலாமா? அவன் எப்படின்னா ஒரு பால்வாடி பையன். உண்மைதான். அது நடக்கிற விஷயங்களை பாருங்க. ஏதாவது நீங்கள் வந்து வெறுப்ப என்ன சொன்னீங்க? இது கல்லாப்பட்டி ஊழல்
ஊழல் கல்லாப்பட்டி ஊழல் நீ கல்லாப்பட்டி. பேசலாமா? ம், நீ ம். ஊழல்னு சொல்லும் போதெல்லாம் ம். நெளிகிறார் அங்க ஒருத்தர். யார் சொல்லுங்க? யார் சார்? செங்கோட்டை. அவர் நீங்க இல்லையா? ஊழல் சார் எங்கேயாவது இருக்கட்டும் சார், வீட்டில் கூட இருக்கட்டும் சார், நீங்க ஊழல் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு வார்த்தை ஒரு சவால் விடுறாரு. அவர் இன்னொரு சவால் விட்டார் சவால். பாத்தீங்களா? இதை நோட் பண்ணீங்களா? அதாவது சவால் தான். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் உங்களுடைய சொத்து மதிப்பு என்னன்றத சொல்ல முடியுமா சரி, அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கரெக்ட். அவர் செங்கோட்டையன் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. செங்கோட்டையன் சொல்லுங்க சார். செங்கோட்டையன் பொருந்தல்ல அது. செங்கோட்டையன் சொல்லுங்க. பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஊழல்வாதி வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிப்புன்றீங்க, பெண்களுக்கு பாதுகாப்புன்றீங்க. மனுஷன் இந்த பக்கமும் நெளிகிறாரு, இந்த பக்கமும் நெளிகிறாரு. சொல்லுங்க நீங்க எதுக்கு அவர் அசிங்கப்படுத்துறீங்க? நீங்க அவரை கட்சி சேகர் எல்லாம் சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க சொல்லுங்க சார். இந்த டாக்ஸ் விஷயம் பேசுங்க கொஞ்சம். நீங்க அந்த இல்ல, அரசியலுக்கு வந்த பிறகாக நீங்க சம்பாரிச்சது எவ்வளோ, அரசியலுக்கு முன்னாடி என்னவோ சொல்லுங்கன்னு அவர் நான் கேட்கிறாரு. கேட்கறதுக்கு அதுக்கு இவருக்கு பொருந்தாது இல்ல. இவர் அரசியலுக்கே இப்பதான் வந்திருக்காரு. சார் ஒரே வார்த்தை நான் கேட்கறது தான். இதெல்லாம் வசனங்கள் எல்லாமே அரசியல் வந்த பிறகு இருக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க கூட வந்து சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்கள கேளுங்க அந்த கேள்வியை. நான் சொல்றது புரியும். இவரை விட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரி ரைட். இவரு உங்களுக்கு திருப்தியா இருக்கும். இவரை விட்டுறேன். இப்போ சேர்றாங்கல்ல, ஆமா, செங்கோட்டையின் பின்னாடி வந்து இன்னும் சில பேர் வந்திருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் எல்லாம் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப் தான் சார். எல்லாமே ஸ்கிராப்ல வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இந்த வேஸ்டேஜ் மெட்டீரியல் வச்சு ஏதோ வெல்டு பண்ணி ஏதோ பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் தான் எல்லாமே. அதுக்கு உயிரும் கிடையாது, உருவமும் கிடையாது. ஏதோ ஒன்று வந்து போற போக்கில் ஒன்று செஞ்சிருவாங்க கிராஃப்ட். அப்படிப்பட்ட நபர்கள் தான். எல்லாம் வேஸ்ட்னு தூக்கி போட்ட நபர்கள் தான் வரான். யாராவது வராங்களா? கூட்டணி கட்சி தான் வரல. வந்திருக்க கேஸ் ஏதாவது உருப்படியான கேஸ் வந்திருக்கா? வரல. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து திமுக கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே கேட்டுட்டு வாங்கன்ற. நான் நீங்கள் கேட்குறீங்க ரைட், டிஎம்கே கேட்குறீங்க ரைட், நான் ஒன்றும் டிஎம்கே முட்டு கொடுக்கல. சரி, இங்கே கேட்டு வாங்க. அண்ணா செங்கோட்டையன், முதல்ல நீங்கள் வந்து அரசியல் வரும்போது உங்களுடைய சொத்து நிலவரம் என்னென்ன, இப்போ எப்படின்னா இந்த வழக்கு என்னென்னாச்சு? அது எதிர்கட்சி கேட்கிறாரு சார். எதிர்கட்சி கேட்குற ஆளுங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்தவங்க எங்கேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க? நான் கேட்கறது அதுதான். ரைட். 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு போர் நடக்கும், ஒரு அரசியல் போட்டி நடக்கும், ஒரு ஜனநாயக தேடல். இது வந்து 50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு போர். இந்த தேர்தல் அந்த மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. இது அந்த வருஷம் என்ன, எம்ஜிஆர் எப்போ கட்சி தொடங்க, அந்த வருஷம் என்ன, இது என்ன வேற பேச்சு பேசுதா போருன்னு சொல்லிட்டு போயிட்டு நேரம் போய் மல்லாந்து படுத்துட்டு இருப்பான். மணிண்ணா இப்போ மணிண்ணா 4 நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வானமாக சாப்பிட்டுட்டு நேரம் படுத்துட்டு கூட இருக்கலாம். இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது. 5 மணிக்கு தான் எப்போ வழக்கம். பேசுகிற பேச்சு நேற்றே முன்னாடி பார்க்குறேன். எவனோ அந்த மேடையில் உட்காந்து பேசினா ஒருத்தன் என்ன சொல்கிறான், யாரும் தான் மனசாட்சியோட பேசுவார். நான் எனக்கு வந்து டிஎம்கேவோட மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட சில விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது சார். இந்த பைத்தியார் கும்பலாம் நம்ம சேர்க்க முடியாது. டிஎம்கே மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சரி, இல்லை வந்து அதிமுகவில் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபின்ற வந்து தேசிய கட்சியோட இணைக்கல்னா வந்து அதிமுக மீது கூட ஒரு பார்வை இருக்கும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வந்து டிஎம்கே ஓட்டு போட்டுருவேன். நான் பொண்ணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக அதிமுக ஓட்டு போட்டுருவேன். நான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் போக முடியும் அங்கேயும் போக முடியாமல் கேட்டால் வந்து எங்கெல்லாம் நம்ம இடத்துல நிற்கிற கேண்டிடேட் பார்ப்பேன். சில நேரத்தில் நான் கேண்டிடேட் பார்ப்பேன். சரிண்ணா, நாம் தமிழர் நின்னா கூட நான் கேண்டிடேட் பார்ப்பேன். அதனால சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிறதுக்கு அவன் கேட்டால் நோட்டால் போட்ட கதெல்லாம் கூட இருக்குது. பர்சனலாக நான் சொல்கிறேன், எனக்கு நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னு தான் விருப்பம். ஆனால் கேண்டிடேட்டை பொறுத்து சில நேரங்களில் வந்து நம்ம ஸ்லிப் ஆயிடும். இது எதுக்கு இன்னொரு படி மேலே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த கடந்த கால வரலாறு எல்லாம் பேசும்போது யாராவது ஒருத்தர் நல்ல தேர்ந்த ஒரு அரசியல்வாதியை பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நம்ம இதோ இவருக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. செங்கோட்டையன் இருக்காரு, திருப்பி நாஞ்ச சம்பத் இருக்காரு, கூப்பா கிருஷ்ணன் போயிருக்காரு, ஜேசிடி பிரபாகர். நான் சொல்றது ஜம்பத் கட்சி விட்டு கட்சி மாறுறவங்க கிடையாது. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அரசியல் கார்னர் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியும், அரசியல் தெரியும். நீங்க அரசியல்வாதிகளே வேண்டாம். செங்கோட்டையன் போதும் சார். அரசியல்வாதிகள் வேண்டாம் சார். அரசியல்வாதிகளே வேண்டாம். அரசியல் வந்து கடந்த கால அரசியல் தெரிஞ்சவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் பேசுறீங்கன்னா அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இதே சீமான் வந்து வேலூர்ல போய் பேசுறாரு, பார்க்கலாமா பேச்சு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா? இதெல்லாம் வந்து அறிவார்ந்த அரசியலுக்கே தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் அத்தனை பேரையும் வந்து போய் வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்துலாம் வந்து நீங்கள் களம் காண முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறீங்கல்ல, இங்கே 2 கட்சி தான் போட்டியே. ஒன்று டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. அதை மறைக்கணுன்றதுக்காக நீங்கள் அழுத்தி சொல்கிறீங்க. அழுத்தி சொல்கிறீங்க 2 கட்சி தான் கூட்டணி, எனக்கு தான் கூட்டணி சொல்கிறேன். இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஏடிஎம்கே ஒரு பக்கம் வந்து எதையுமே மென்ஷன் பண்ணாமல் கடந்து போறீங்க. ஆனால் நீங்க மென்ஷன் பண்ணும்போது அழுத்தமா மென்ஷன் பண்ணீங்களே, 2 கட்சிக்கு தான் சொல்றீங்கல்ல. அது சீமானுக்காக சொல்றேன், நாம் தமிழருக்காக சொல்றது தான் அது. ஏன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து அப்படிதான் இங்க
மக்கள் மத்தியில ஆனா பார்வை வந்து சீமானை பத்தியோ சீமான் கட்சி பற்றியோ சீமானுடைய எந்த நிகழ்வுகளை பற்றியோ வாங்கின எதுவுமே அதுல இல்லையே, அந்த கண்டென்ட்ல இல்லையே, விஜய் கண்டென்ட்ல. வாங்கின அடி அப்படி ஆ? வாங்கின அடி அப்படி ஆ. வாங்கின அடி அப்படி சார், வாங்கின அடி அப்படி. அதுதான் வேற வேற வார்த்தையே எனக்கு எனக்கு சொல்ல தெரியல. வாங்கின அடி அப்படி. நீ பேசுறீங்கன்னா வாங்குவேன். நீங்க உங்க கூட ஒருத்தன் பேசுறான், அது யார் வேணா பேசட்டும், பொதுவாக நான் சொல்றேன். இவங்க படிப்பகத்தெல்லாம் உருவாக்கிட்டாங்களாம், இவங்க வந்து குடிப்பகத்தை உருவாக்குறாங்களாம். அதில் சொல்கிறான், இந்த எஃப்ஐஆர் இல்லாமல் வந்து ஒரு மாதம் தலைமுறை வந்தான்ல ஒருத்தன், யாரு? எஃப்ஐஆர் இல்லாமல் தலைமுறை வந்தானே சார், சரி. அதில் ஒருத்தர் இருக்கான்ல, ம். எஃப்ஐஆர் இல்லாமல் தலைமுறை வந்தான். அவன்லாம் பேரை சொல்லி பெரிய ஆளக்கூடாது. ஆ. எஃப்ஐஆரே இல்லை, ஆனால் ஒரு மாதம் தலைமுறை இருந்தான். சரிங்களா? அவன் சொல்கிறான்னு கேட்டினா படிப்பகத்தை உருவாக்கிட்டேன். எத்தனை படிப்பகம் பார்த்தீங்க மாதேஷ்? கொஞ்சம் சொல்லுங்க மாதேஷ், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை வந்து விஜய் நோட் புக் படிப்பகம் எல்லாம் கொடுத்தாருல என்ன சார், சார், நோட்டு புக் எல்லாம் சார், அது நோட்டு இல்லைண்ணா, படிப்பகம்ன்றதுனா சார், ஆ. படிப்பகன்றது கேட்டால் அது இரவு பாடசாலை எல்லாம் இரவு விஜய் பாடசாலை, அம்பேத்கர் பாடசாலை வந்து கேட்டால் லோக்கல் பீப்புள் எவ்வளோ பேர் நடத்துறாங்க. நான் காட்டவா? ஆ. நான் இல்ல, காட்டுவா? விஜயும் இரவு பாடசாலை தோன்ற எங்க காட்டுங்க, ஒரு 4 காட்டுங்க, ஒரு 4 காட்டு சார், ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லுங்க சார், ஆ. நானே போட்டு எடுத்து வெளியிடுறேன். பொய் சொல்றதுக்கு அவங்க படிப்பகத்தை உருவாக்கிட்டாங்கன்னா, இவங்க டிஎம்கே வந்து குடிப்பகத்தை உருவாக்கிட்டாங்களாம். இவன் இதை பேசுற மணி டைம் வந்து 7 மணிக்கு நேரம் அவன் தலைவன் சரக்கு கஷ்டம் படுத்துட்டு இருப்பான். இதான் உண்மை. நக்கல் அடிக்கிறதுக்கு ஒரு திமிரணும், ரொம்ப எதுகை மோனையா பேசுறதுன்னு நினைப்பு, அடுக்குமொழியில் பேசுற இவர் பெரிய எல்லாம் டிஆர் நினைப்பு உங்க மனசுல பேசுற பேச்சு பாருங்க. அவங்க படிப்பகத்தை நாங்கள் படிப்பகத்தை உருவாக்கணும், ஆனால் இந்த திமுக அரசு குடிப்பகத்தை எப்படா இதை சொல்லும் போது உன் தலைவன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும், எடுத்து விட்டுருவோம் மொத்த கதையும். முதல்ல நீங்க வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா யாரை பேசுறோம், என்ன பேசுறோம், அறிவார்ந்த அரசியல் நீங்க பேசுங்க. பேச தெரியலையா? வந்து ஏற்கனவே வந்து ஒரு 16 வருஷத்துல சீமான் வந்து எத்தனை, இப்போ நானே சொல்றேன் பாருங்க, இப்போ கூட நீங்க வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இந்த மாநாட்டில் அவர் பேசுனதை ஃபுல்லாக கேளுங்க, சீமான் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி காப்பி அடிச்சிடலாம். என்ன பேசுங்க? குட்டி கதை சொல்ற, வேலூர் பிறந்த கதையை பேசுறா. 16ஆம் நூற்றாண்டு பல்லவ மன்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி திப்பு சுல்தான் வரைக்கும் கதை கொட்டி கிடக்குது. கதை வீர வரலாறு இருக்கு. கோட்டைக்கு ஒரு வேலூர் கோட்டைக்கு ஒரு கதை இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு, கதை இருக்கு. குட்டி கதை பேசுற, அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை உனக்கு? நேரடியாக விஜய் நேரடியாக கேட்குறேன், எவ்வளோ கதை இருக்குமா வேலூர் சுற்றி சொல்லிட்டுமா மாதேஷ்? 16ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்கு, திப்பு சுல்தான் வரைக்கும் இருக்கு. அதை பேசாமனுக்கு என்ன குட்டி கதை சொல்கிறான்? இவர் வந்து காலமாடு இருந்துச்சா புல் எடுத்துன்னு போனாரா, அப்படியே வந்து அரசு நிர்வாகத்தையும் காலமாட்டுக்கு புல்லு கொடுக்குற கதையும் பேசினுக்கிறான். கூட இருக்க தற்கொலைகள் நான் பார்க்குறேன், ஒரு மேடையிலையும் பார்க்குறேன், ஒவ்வொருத்தரும். சீமான் இப்போ நான் சொல்கிறேன், அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களையும் சரி, நான் வந்து யாருக்கும் முட்டு கிடையாது சார், ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. நான் இவங்களை பற்றி கொஞ்சம் பேசினா அங்கே வாங்கிட்டேன், அப்புறம் இங்கே வாங்கிட்டேன். நான் என்னை இது வரைக்கும் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு ஒருத்தன் பிறக்கவே இல்லை, டிக்ளேர் பண்ணுறேன் இப்போ. ஆனால் நான் சொல்கிறேன், மு க ஸ்டாலின் அவர்களையும் சரி, அண்ணன் திருமாவளவனும் சரி, அண்ணன் சீமானும் சரி, 3 பேரையும் நீங்கள் தொட்டீங்கன்னா கெட்டீங்க. இந்த கட்சியில் இருக்க அத்தனை நிர்வாகி சொல்கிறேன், நாஞ்சில் ஜம்பத்தோடு சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் அவங்க 3 பேரையும் நீங்கள் தொட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் நீங்கள் கட்டிங்க. நீங்கள் ஒன்றும் நீங்கள் இந்த தற்கொலை கும்பலாக வச்சுக்கோங்க, இறங்கி அடித்தோம்னா தாங்க மாட்டீங்க. நீங்கள் அவ்வளோ வரலாறு எடுத்து பேசுவோம். கொஞ்சம் கூட அரசியல் ஞானமே இல்லாமல் குட்டி கதை, போகிற இடத்துல குட்டி கதை வரலாறு மக்கள் பிரச்சனை பேசியோ இதை நீ வீடியோல தான் பேசிடலாமே. ரைட், மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஃபைனலாக மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் உங்களுடைய விமர்சனம், கோபங்கள் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு சொல்றீங்க ஒரு பக்கம். ஆனாலும் வந்து கொஞ்சம் மாறல, கொஞ்சம் மாத்தணும் செயல்பாடு நம்ம மாத்தணும். அப்படி கிடையாது மதேஷ், கரெக்ட் பண்ணுங்க. நம்ம மாத்தணும். இந்த பந்தல் எப்படி வந்துச்சு? இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், சட்டம் இதை விட்டீங்க, நீங்கள் சட்டம் ஒழுங்கு நீங்கள் பேசுறீங்கல்ல, சட்டம் ஒன்று சொன்னேன். இன்னைக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வந்து ஒரு துயரமும் நடக்கல, ஒரு துக்கமும் நடக்கல, நல்லபடியாக முடிஞ்சு கேட்டால் அதுக்கு காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், காவல்துறையோட உழைப்பு இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மீட்டிங் அறிவிச்சிங்களா, அன்னையிலேருந்து அவங்க தூக்கம் போச்சு. இதுதான் உண்மை. ஏன்னா நீங்க எந்த நேரத்தில் என்ன, அதுதான் அழகாக சொன்னா யாரு, நீங்க மறக்கவே முடியாது. பாராட்டினா அவனை எங்க பார்த்தாலும் நீங்க பாராட்டு, என் சார்பா நீங்க எங்க பார்த்தாலும் அவனை பாராட்டிட்டு. யாரு சார் அது? யாருன்னு நான் சொல்றேன். ஒரு வசனம் வச்சான் ஒரு படத்துல, இந்த செவுரு எத்தனை பேர் காவு வாங்குமோ, இன்னும் சொன்னா பாருங்க ஒரு படத்துல, இந்த செவுரு எத்தனை பேர் காவு வாங்குமோ நான் பாருங்க. அது யாருக்காக எதுக்காக வந்து அந்த வசனத்தை எழுதினானோ தெரியல ரஞ்சித். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் பொருந்தும். நேற்றுக்கெல்லாம் அந்த மக்கள் எப்படி, வேலூர் மக்கள் அப்படி தான், இந்த செவுரு யாரை காவு வாங்குமோ அப்படிதான் இருந்துச்சு. காவல்துறை நீ போகிறது 24 மணி நேரம் உழைக்கிறது. உங்களை தனிப்பட்ட முறை வந்து பர்சனல் வந்து இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் நடந்துக்கிற விதம் தான். நீங்கள் முதல் 6 சாவு விழுந்துச்சு,
நடுவில் ஒரு போலீஸ்காரன் சேர்த்து செத்தார் தெரியும்ல, விக்கிரவாண்டியில் ஒரு போலீஸ்காரன் உயிரும் போச்சு. போயிருப்பியா நீ? போய் ஒரு துக்கம் விசாரிச்சிருப்பியா? யாராவது ஆள் அனுப்பியா துக்கம் விசாரிச்சிருப்பியா நீ? அப்படியாவது செய்தி வந்ததா? 6 பேருக்கே நீ போல. அப்புறம் நீ காவல்துறை எப்படி குறை சொல்லலாம்? சட்டம் ஒழுங்கு பற்றி நீ பேச முடியுமா? சட்டம் ஒழுங்கு உன்னால தான் கெடுது. முதல்ல காவல்துறை நுட்பமாக ஒரு வேலை செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? யாருக்காச்சும் தெரியுமா? என்ன சார்? எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட தலைவரை காப்பாற்றுவாங்க, இங்கே தலைவர்கிட்ட மக்களை காப்பாற்றுறாங்க. இவ்வளோதான். மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி சார்.